முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாமிய வரலாற்றில் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவருடைய தாய் செல்வ சீமாட்டி. எந்த அளவுக்கு கோடீஸ்வரன் தெரியுமா? முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்துகிற அத்தர் இருக்கிறது, பெர்ஃப்யூம், அதை மக்காவில் உள்ள யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். அழகான இளைஞன், ஆடம்பரமான இளைஞன், வசதி நிறைந்த இளைஞன். அவரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அகீதா போய் சேருகிறது. இஸ்லாமிய அகீதாவை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார். உடனடியாக அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. முதலில் தாய் வீட்டை விட்டு வெளியே போடுகிறார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பொருட்டாக எடுக்கவில்லை, வெளியே வந்தார்கள். கடைசியிலே வறுமையின் உச்சகட்டத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களை சோதித்தான். மதீனாவுக்கு வந்த பிறகு ஒன்றுமில்லை சகோதர சகோதரிகளே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அழுவார்கள். ஒரு நாள் கடுமையாக அழுதார்கள். பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்களும் சேர்ந்து அழுதார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதோ போகிறார் முஸ்அப், பாருங்கள் எப்படி ஆடை அணிந்து வாழ்ந்தவர், இன்றைக்கு முஸ்அப் அணிந்திருக்கிற ஆடையை பாருங்கள். ஆடை நிறைய ஓட்டையை ஒட்டு போட்டு அடைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். இந்த முஸ்அப் வறுமைக்குள்ளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். நான் அப்படி இருந்தேன், இப்போது இந்த நிலையில் இருக்கிறேன், ஒரு டென்ஷனும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் 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 என்னை பார்க்கிறான். நான் நாளை அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கும் போது அந்த அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் இழந்த அனைத்து இன்பங்களையும் எனக்கு சுவர்க்கத்திலே அதைவிட பல கோடி மடங்கு அதிகமாக தருவான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷஹீதுகளை அவர்களுடைய ஆடைகளிலேயே கபனிடுங்கள் என்று. சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முஸ்அபை கஃனிட முடியாமல் இருக்கிறது. அவருடைய ஆடையினால் மேல் பகுதியை மறைத்தால் கீழ்ப்பகுதி தெரிகிறது, கீழ்ப்பகுதியை மறைத்தால் மேல் பகுதி தெரிகிறது. யா ரசூலல்லாஹ், என்ன செய்ய என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் அணிந்திருக்கிற ஆடையினால் மேற்பகுதியை மறைத்துவிட்டு கீழ்ப்பகுதியை இத்ஹிர் என்ற புள்ளினால் மறைத்து விடுங்கள் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ரலியல்லாஹு அன்ஹு வரது. ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பார்கள்.